இங்க இருக்க யாருக்குமே வாட் வாஸ் ரியலி ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்டா தெரியவே தெரியாது. ஆனா, என்னமோ அவங்க தான் அந்த செயல் நடக்கும்போது பக்கத்திலேயே இருந்து பார்த்ததாவும், அந்த பொண்ணு வீட்லயே நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்ற மாரியும், ஒவ்வொருத்தனும் என்ன நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருப்பான். சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு வந்துட்டதுனால, தான் நினைக்கிறது எல்லாமே சரி, தான் பேசுறது எல்லாமே கரெக்ட்டு அப்படின்ட்டு ஒரு முகத்திரைக்கு பின்னாடி இருந்து நெறைய பேர் நெறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க. நான் எத பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பான இஷ்யூ போய்க்கிட்டே இருந்துச்சு. பட் அத பத்தின வீடியோஸ் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணல. பட் அத பத்தி நான் ஏன் இப்ப பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ வச்சு ஐ மீன் இந்த ஒரு இஷ்யூ வச்சு, அதாவது கவினோட மரணத்த வச்சு நெறைய பேர் நெறைய விதமா பேசியிருந்தாங்க. நெறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் ஆ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றவங்கன்னு பார்த்தா மிக, மிக, மிக குறைவு. பேசுறது ஸ்கிரிப்டட்ன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே மேபி சான்சஸ் இருக்கலாம். இல்ல உண்மையாலேயே அவ பேசியிருக்கலாம். ஏன்னா, காதலிக்கல அப்படின்ட்டு வந்த செய்திய மறுத்து முதல்ல எடுத்தோனே இந்த வீடியோல அவ மறுத்திருந்தா. அப்ப பார்க்கும்போதே அவ ஏதோ பேச வந்திருக்கா அப்படின்னு இருந்தாலுமே, அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ அவ பேசி முடிச்சு, திஸ் வாஸ் ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாரி தான் எல்லாரோட பார்வையும் இருந்துச்சு. ஸோ இத பத்தி கோபி சுதாகர் பேசினது, அவங்க சேனல்ல பேசுனது, இது ஒரு பிரில்லியன்ட் மூவ். ஏன்னா நெறைய பேர் இத பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு, அதாவது அவங்க பண்ண விஷயம் தப்பு அப்படின்னு பேசுறதுக்கு நெறைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், யூடியூப் சேனல்களா இருக்கட்டும், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பேசுறதுக்கு தயங்குன ஒரு விஷயத்த ஒரே ஒரு வீடியோல ஈஸியா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, கோபி சுதாகரோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நியூஸஸ்லயும் அவங்க மேல கேஸ் போயிட்டு இருக்கு, இந்த வீடியோ நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பத்தின ஒரு கருத்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்டு இருக்கும். தெரியாதவங்களுக்கு நம்ம கவின் இஷ்யூ ரிலேட்டடா கோபி சுதாகர் அவங்களோட யூடியூப் சேனல் பரிதாபங்கள் சேனல்ல சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்ட்டு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நிறைய விஷயத்த இன்டைரக்டாவும் டைரக்டாவும் கவர் ஆயிருந்துச்சு. ஆனா முக்கியமா பேசப்பட்ட விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவின் இஷ்யூவை டைரக்டா தாக்கி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்காகவே கோபி அண்ட் சுதாகர் 2 பேருக்குமே ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் அண்ட் அப்ரிசியேஷன் வேணும். ஏன்னா எல்லாருமே கவின் இறந்துட்டான், ஒரு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. பட் அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. சோஷியல் மீடியா இஸ் லிட்டரலி சேயிங் தட் அந்த பொண்ணு செத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்கும் நடந்த ஆணவ கொலைகளில் பார்க்கும்போது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் 2 பேருமே இறந்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த சொசைட்டி மூடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ரித்தன்யா கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த டவுரி இஷ்யூவாக இருக்கட்டும், ஏன் அந்த பொண்ணு செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசின இந்த உலகம் கவின் இஷ்யூ வரும்போது அந்த பொண்ணு சாகணும் அப்படின்னு பேசுது. எந்த விஷயத்தை வச்சு இவங்க சாகணும், இவங்க சாகக்கூடாது அப்படின்ட்டு இந்த சொசைட்டி பேசிட்டு இருக்குன்றது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா வாட் வாஸ் ரியலி ஹேப்பன், என்ன உண்மையிலே நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, அவனோட மனநிலை எப்படி இப்போ இருக்கு, அப்போ இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த வீடியோ போடும்போது கூட அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தேங்க் பண்ணியிருந்தா. பட் அந்த பொண்ணோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது அத்தனை எதிர்ப்புகள். லிட்ரலி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீடியோ நான் ப்ரைவேட்டில் போட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு ஷீ போஸ்டட் அண்ட் ஸ்டோரி. பட் அந்த பொண்ணு பேசின கருத்து தெரிவித்த விஷயம் எதுவுமே ராங் கிடையாது. வாட் வாஸ் த ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the society was the wrong. நான் இதை பேசும்போது நிறைய பேர் இல்லைனாலும் ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் குமரத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் கவின் அவரோட மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கோல்டு மெடலிஸ்ட் 1 lakh சம்பளம் வாங்குறாரு டிசிஎஸ்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசியிருந்தாங்க. பட் அவர் எதை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் இவ்வளோ முன்னேறினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜாதியை மறைக்கிறதுக்கு தான். ஆனால் அவர் இந்த விஷயத்தெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கே அந்த ஒரு விஷயம் தான் மெயினாக இருக்குது.
ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு ஸ்கூல்ல சேரும் போதே ஜாதி சான்றிதழ் கேட்குற உலகத்துல தான் நம்ம இருக்கோம். அதை மறுத்துட்டு யாரும் ஸ்கூல்ல சேர்க்கறது கிடையாது. ஸோ அந்த இடத்துலயே வந்து ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் பக்காவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கொலை பண்ண அந்த பையன் கேஸ்ட்டை வந்து ரொம்பவே டீக்ரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அவனோட தொழிலை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் கேஸ்ட் அப்படின்றது நான் பார்க்குறேன். 23 வயசு பையன், என்னோட சின்ன பையன். அந்த பையனுக்கு அவன் மனசுக்குள்ள கேஸ்ட் இருக்கு. இதை விதைச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிட்டு இருக்க இந்த சொசைட்டி மட்டும்தான். அவனை சுற்றி இருக்க இந்த சொசைட்டி தான் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விதைச்சே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பட் அந்த பொண்ணு எல்லாரும் சாக சொல்ற அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்கு. உண்மையிலேயே உங்க வீட்டு பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா அந்த பொண்ணை போய் செத்துற சொல்வீங்களா? ஏன்னா நிறைய பேர் ஆணவ கொலையில தன்னோட பொண்ணையை சேர்த்து தான் கொள்றானு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த சொசைட்டி ஆல்சோ சேயிங் ஷி வாண்ட் டு டை அப்படிங்கிற ஒரு விஷயம் லிட்ரலா யாரா நீங்க நேரில் வந்து பார்த்த மாதிரி இந்த பொண்ணை சாவ சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு லிட்ரலா தோணுச்சு. இப்போ கமிங் பேக் டு கோபி சுதாகர் வீடியோ, நான் பிஃபோர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஒரு தடவை முழுசா பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் அடிச்சுட்டானே. ஸ்ரீகாந்த் நம்மள மாதிரி தருவாங்க. என்ன சொல்றீங்க? ஸ்ரீகாந்த் அம்மா எப்படி கைய போடுறாங்க? கைய போடுறாங்க. என்னடா தம்பி கைய பாக்கணும்டா. எல்லா கம்பெனி நம்ம பாக்கணும்டா. நீ என்னையாச்சு? ஸ்ரீகாந்த் அடிச்சாரா? கருப்பு நீங்க போட்டு திருப்பி போட்டு அடிப்பீங்களா? 15 வருஷத்துக்கு தான் நடந்தது. ஏதோ தெரியாம லக்லெஸ் கேப்டன் பெட்ல நேம் சொன்னதுக்காக போட்டு அடிச்சாரு. அதுக்கெல்லாம் போட்டு நீங்க பண்ணியாங்க. அது இல்ல மேட்ரு. என்னன்னா ஸ்ரீகாந்த் எங்க ஆளுங்க தெரிஞ்சு போச்சு. உங்க ஏரியா பையனா? எங்க ஏரியா பையன் கிடையாது. எங்க ஆளுங்க தெரிஞ்சு எங்க ஆளு அது எப்படி கண்டுபிடிச்சு கையில போட்டுருக்காங்க? குடிக்கலடா டேய். அண்ணே என்ன நீங்க உங்க ஆளுங்க கொடி நினைச்சீங்களா? உங்க இந்த அமைப்பு நினைச்சு அது கண்ட்ரியா? ஆமா ஆமா நானாண்ட கூட்டம் தானே. நாங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் கலர் கலரா கிடைக்குது. அத வாங்கி 2 கலர் காம்பினேஷனா போட்டு பேரு ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்ங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உலகத்துக்கு எங்களை பொறுத்த கோடு வர்க்கறாங்கன்னா 2 கலர் கட்டுவோம். அது கிடைக்கலையா? சாமிக்கு 2 கலரா கட்டுவாங்க. பாத்தியறதா சொன்னா வெச்சுக்கோங்க. சாமிக்கு சார் அக்க கூடாது அப்படி ரிபல் பண்ணுவாங்க. பல கண்ட்ரி கூடிய கம்யூனிட்டி கூடிய மாத்திரக்கு பதிலா இருக்கிற பசங்களுக்கு உருப்படியா தம்பி 10th நல்லா மார்க் எடுக்கறீங்க. வாடா நான் டியூஷன் எடுக்கிறேன். நம்ம கம்யூனிட்டில படிக்கிற வைக்கிறதுக்கு ஒரு டியூஷன் எடுக்கிற டீச்சருக்கு வந்து நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவனா ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்த்து விடலாம். ஒரு மிலிட்டரிக்கு சேர்த்து விடலாம். இல்ல இதுவும் இல்லையா? சரி ஐடி ஏதாச்சும் போறாங்கன்னா அதுக்கு ஏதாவது சேர்த்து விடலாம். எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே உருப்படா போனோம்னா ஐடிஐல சேர்த்து விட்டா ஃபிட்டர் வேலைக்கு அனுப்பி விடலாம். அது ஐட்டம் எங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும்ல. எங்க செட்டுக்கு ஆள் வேணும். என்ன புடுங்கறேன்னு உனக்கு துணைக்கு ஆள் வேணும். சும்மா அப்படி போற வர வேண்டிய வீட்ல இருக்க மாசா போறோம் இல்லையா? இவன்ட்ட பேசி வேஸ்ட். நான் பழைய தலைமுறை நல்லா தெரிஞ்சுக்கணும். பாக்க 20-25 வயசு மாதிரி தான் தெரியுது. ராக்கு கண் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. அவனே பொழப்புக்கு ஆள் என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணன் உங்களை போட வேண்டியது. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன வா பொட்ட என்ன ஸ்ரீகாந்த் என்ன ஸ்ரீகாந்த் அடிச்சு போட்டுறானே. நம்மள ஆயகால அடிச்சுமனே. வேண்டாம் போய் என்ன தம்பி மேல கை வச்சா நாங்க விட சும்மா தட்டிடுறே. போயிட்டு வரா. பாவம் நல்ல பையனா போறான். தம்பி ஒரு மாதிரி கணக்கலா வரி என்னப்பா? அக்கா ஒருத்தனை லவ் பண்ணிருச்சேன். லவ் பண்ணிட்டாளா? ஆமாண்ணே. தம்பி மேயறது வனம் மறந்தாலும் சேர்றது நம்ம இனமா இருக்கணும்டா. வன டைலாக் மாதிரி இருக்கனே. ஆமா ரெண்டு எழுத விட்டுருக்கலாம் உட்காந்து. அப்படியானே? ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு இருக்காங்க டைலாக்லாம். ஆ ரெண்டு பாத்து சொல்றேன் வந்துறாங்க. என்னடே பண்றது? நம்மால இல்லடா அவன். நம்மால இல்லனே. இல்லனே. அவ்வளவுதான்டா டேய். இப்படி ஒன்னு நடந்துருச்சுன்னா ஒண்ணு அக்கா இருக்க கூடாது. இல்ல அந்த பைய கூடாது. இல்லனா தான் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் கௌரவம் மரியாதை. அண்ணே அப்ப ஊர்ல மாமா வீடு இருக்காங்க அனுப்பி விட்டுருமானே. யாரா? அக்காவா? போடா என்ன? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. அவதான் நீ இப்படியே தெரியும் பழக்க வர நிப்பாட்டிக்க நீ. ஏன்னா நீ வந்து இப்படியே தெரியுற மாதிரி பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. அந்த பையன் படிச்சிருக்கான் நல்லா வேலை பார்க்கறாங்க. அதுக்கு அப்புறம் பழக்க வழக்கம் நமக்கு வேணாம். உன்ன பத்தில போய் கெட்டு போய்டுவாங்க. அண்ணே ஏன் இப்படி சொல்றீங்க? அண்ணே ஏன் இப்படி சொல்றீங்க? அண்ணே அசிங்கமா இருக்கா தம்பி? அண்ணே சொல்லாதீங்க. இல்லடா தம்பி பாத்து அண்ணே நான் நம்ம இனத்துக்காக என்ன வேணா பண்ணுவேனே. ஏடா சொல்றே தவிர ஒண்ணும் செய்ய மாட்டேடா. அண்ணே நான் செஞ்சு காட்டுவேனே. இந்த எட்டு குத்தி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானே பார்த்தா ஓ அண்ணே இப்படி பண்ணானே நம்ம இப்படி பண்ணான்னு போவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். அண்ணே இவர்தானே? ஆமா இவர்தான்ப்பா. ஓகே அண்ணே அண்ணே இருங்க நான் வரேனே. ஓடா வாய் மீறி வச்சு சும்மா இல்லாம எதுக்கு அவன் என்னென்னமோ ஏத்தி விட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் லவ் பண்றாங்க நம்ம வேற ஆள என்ன பண்றது? இங்க பாரு நீ இருக்கிற அதே கம்யூனிட்டி தான் நானும். அவன் யார் லவ் பண்ணா எனக்கு என்ன? நீ என்னமோ இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நான் போட்டு என்ன ஏத்தி விட்டு இருக்கா? ஏரியால ஃபார்ம் ஆயிட்ட கோவே. ஃபார்ம் ஆயிட்டியா? ஏரியால ஃபார்ம் ஆயிட்ட இந்த மாதிரி நாலு பேர் சொன்னா தான வருது. நாளைக்கு பேங்க்குக்கு போனா கேஷ் ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது. இது ஃபார்ம் ஆயிடுச்சான். சுத்தமா போறக்கான. வரடா வரடா. சிங்கா குட்டி. என்னடா இது? பொருள்னே. என்ன தம்பி? அண்ணே அக்கா லவ் பண்ணனும் கொண்டனே. கொன்னுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கனே. அவசரம்டா. சரண்டரா தம்பி. அதுதான் என்னடா? தெரிஞ்சே தெரியாமல இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. என்ன பண்ணா தம்பிங்கற கதைய போற தம்பி கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிற. நீ உள்ள போ. அண்ணன் வெளிய இருந்து இத காப்பாத்துறமா இல்லையா அப்புறம்? பேக் அடிச்சா பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சறேன். பேக் அடிச்சான் பாரு. இவன் தான் ரேவஸ்டியோட பயங்கரமா ஜம்ப் பண்ண கூடிய ஆளா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கீ. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்துனால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. ஆனா இத பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கோ லவ் பண்றதுக்கோ யோசிக்கும்லனே. புடுங்குது. அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான்.
ஏய் இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க உங்கள மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப் ஓகே போங்க நல்லாவே இருக்க முடியாது. சரி போ இந்த பாவம்லாம் உங்க சும்மாவே விடாது. அத இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் தம்பி வா வந்துட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் 2 பேர் இருக்காங்க. வெயிட் பண்ண அவ்வளவு அனுப்பி விடுறேன். ஓடி விழுந்து அசிங்கம்னே நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓட்டதுக்கு மொளாபொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே. நேரடியா அவனே கையை கத்திய கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுக்க வேண்டியதானே. மொளாபொடி எடுத்து மூஞ்சில அடிச்சிட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. இதுக்கு வீரம்னு பில்டப் வேற. இங்க பாரு இந்த வீரம் வேதாளம்லாம் எங்களுக்கு காட்டாது. இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கை எடுக்க போறீங்க. இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம ஒரு காத்தி கொடுத்துக்கிற நீ. என்னையா இதுல வீரம் இருக்கு. இவ்வளவு நிறுத்துக்கு அருவா வாங்கி வச்சா அவனா வீரனாயா. எங்க வீட்ல கொண்டு தேங்காய் விட்டுறேன். நான் 2 போட்டோ போட்டா வீரமா. அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணிப்பேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு லிட்ரலாக ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் சொசைட்டிக்கு என்ன சொல்ல வரானோ அது ஆக்சுவலி பரிதாபம் யூடியூப் சேனல் பக்காவாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸில் இந்த சொசைட்டி எப்படி கேஸ்ட் வச்சு ரன் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் அப்ரிஷியபிளான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கேஸ் போட்டு இந்த வீடியோ அகற்றணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து அக்செப்டபிளாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு தான் தோணும். எய்தர் த ஹையர் கேஸ்ட் பீப்புள் ஆர் த லோவர் கேஸ்ட் பீப்புள் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து கரெக்ட் அப்படின்னு தோணியிருக்கும். ஏன்னா இதுதான் வந்து பெரிய கேஸுக்கே வந்திருக்க அளவுக்கு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டிருக்காங்க ஆப்போசிட் டீம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈஸியான விஷயத்த ஒரு என்டர்டைன்மெண்ட் விதமாக மக்கள்கிட்ட அவ்வளோ ஈஸியாக கொண்டு போயிருக்காங்க. மேபி அந்த பையனை ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனாலேயும் அவன் இந்த கொலையை செஞ்சுருக்கலாம் அப்படின்றது தான் அதில் சொன்ன ஒரு மெயினான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ உண்மையிலேயே இந்த வேலை வெட்டி இல்லாத சில பேர்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து கோபி as said லைக் நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு இவங்களை படிக்க வைக்கலாம் இப்படின்னு சொல்லும் போது லைக் ஆக்சுவலி த சொசைட்டி சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவை டெலீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் வீடியோ இஸ் நாட் டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு கண்டென்ட் இது கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஜாதினை வந்து ஏர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஏர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து அந்த கொலை பண்ண அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வாட் வாஸ் he did இஸ் வெரி வெரி ராங். ஒரு உயிரை வந்து அந்த பையன் பறிச்சிருக்கான் 23 வயசுலேயே. ஸோ இந்த இடத்துல அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லா விஷயமும் போச்சு. தப்பு அப்படின்னு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. பட் இந்த சொசைட்டி என்ன நடந்ததுன்னே தெரியாமல் கமெண்ட் செக்ஷனில் இஷ்டத்துக்கு போகிறத வந்து ஸ்டாப் பண்ணணுன்றது தான் என்னோட மெயினான ரெக்வஸ்ட்டாக இருக்குது. மேபி சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுறதுனால என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸாக தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. முகத்துக்கு முன்னாடி அதாவது உங்கள் டிபிக்கு முன்னாடி நீங்கள் மறைஞ்சு ஒரு கமெண்ட் போடுறீங்க. பட் அந்த கமெண்ட் எந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை மேபி நீங்கள்லாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் கமெண்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்லி முடிக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணக்கூடாது அண்ட் வேண்டாம். ஒரு விஷயத்தை ஈஸியாக அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. நிறைய படங்களில் வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கோபி சுதாகர் as said அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி. பாய்.